ஹைட்ரோசீல் அப்படின்றது வந்து அந்த விரை வீக்கம். ஸோ விரை சுத்தி வந்து அந்த 2 லேயர் மாரி இருக்குங்க. ஸோ அதுல வந்து நம்ம வந்து நீர் கோர்க்கிறது. ஸோ அதுக்கு பேரு ஹைட்ரோசீல் அப்படின்னு சொல்றோம். ஸோ விரையில வந்து ஒரு நீர்க்கட்டி மாரி வர்றது. ஸோ இதுக்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன்ஸ் ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்னு வந்து இந்த ஹைட்ரோசீல் வந்து சில சமயம் வந்து செகண்டரியா வரலாம். ஸோ அதுதான் வந்து இப்ப பிரைமரி, செகண்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரைமரி வந்து அதுக்கு பெரும்பாலான காரணம் இருக்காது. அதுவா வர்றது. செகண்டரி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இன்ஃபெக்ஷனால வர்றது. இல்லாட்டி வந்து வேற அடிபட்டதுனால வர்றது, இல்ல உள்ளுக்குள்ளார ஏதாவது சத வளர்ச்சினால அந்த கேன்சர்கள் அந்த மாரி வர்றது வந்து செகண்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைட்ரோசீல்ன்றது வந்து காமனா நெறைய ஆண்களுக்கு பார்க்குறோம். ஸோ இது மோஸ்ட்லி வந்து சாதாரண நீர்க்கட்டி மாரி தான் இருக்கும். ஹைட்ரோசீலோட முக்கிய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அ நீர்வீக்கம். ஸோ அந்த டெஸ்டிஸ் சுத்தி வீக்கம் ஜாஸ்தியாயிட்டே போகும். ஸோ ஸ்லோவா தான் அது ஜாஸ்தியாகும். சடனா ஜாஸ்தியாகாது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த விரை பகுதியில வந்து வீக்கம் இருக்கிற மாரி இருக்கும். அது ஸ்லோவா ஜாஸ்தி ஆகும்போது நெறைய நீர் சேரும்போது, அது வெயிட்னால வந்து கீழ புல் பண்ற மாரி ஒரு பெயின் இருக்கலாம். இல்ல சில சமயம் வந்து அந்த இடத்துல வந்து ஏதாவது ரத்த கசிவாச்சுன்னா, அந்த இடத்துல ரத்தக்கட்டு மாரி வரலாம். இல்லாட்டி அதுக்குள்ள அந்த நீர் பைக்குள்ள நீர் வீக்கத்துக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா, ஃபீவர், வலி அந்த மாரி வரலாம். ஹைட்ரோசீல் அது எப்படி நம்ம டயக்னோஸ் பண்றோம்? ஸோ பேஷண்ட் சிம்ப்டம்ஸோட வரும்போது நம்ம ஜெனரலா வந்து எவ்வளோ நாளைக்கு இருந்துச்சு? எப்படி இன்கிரீஸ் ஆச்சு? சடனா இதாச்சா? இல்ல பெயின், வலி எதா இருக்கா? அடி எதா பட்டுச்சான்னு இதெல்லாம் கேட்போம். கேட்டுட்டு வந்து நம்ம அந்த அந்த ஹைட்ரோசீல வந்து நம்ம தொட்டு பார்த்துட்டு, அது எப்படி இருக்கு? என்ன மாரி இருக்கு? எவ்வளோ சைஸ் இருக்கு? அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த நம்ம அ டெஸ்ட் சொல்லுவோம். ஸோ ரொம்ப முக்கியமான டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அங்க பச தடவி ஸ்கேன் எடுப்பாங்க விரை பகுதியில. அது வந்து என்னன்னா, எந்த மாரி நீர் கட்டியா இருக்கு? பிரைமரி ஹைட்ரோசீலா? செகண்டரி ஹைட்ரோசீலா? அந்த விரை எப்படி இருக்கு? அதுல ஏதாவது கட்டி மாரி இருக்கா? இல்ல வந்து இது வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல நீர்க்கட்டி மட்டும் தானா? எவ்வளோ சைஸ் இருக்கு? அ அதுக்கப்புறம் வந்து அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாரி இருக்கா? ஏதாவது சீல் இருக்கா? அந்த மாரி வந்து கண்டுபுடிச்சு, அந்த ஸ்கேன் மூலியமா நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுவோம். விரை வீக்கம் ஹைட்ரோசீலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பெருசா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஆப்ஷன் ஒண்ணே ஒண்ணு தான் சர்ஜரி. ஸோ சர்ஜரி வந்து நம்ம அந்த விரை வீக்கத்து உள்ள இருக்கிற நீர எடுத்துட்டு, ஓப்பன் பண்ணி நீர எடுத்துட்டு, அத வந்து வராம மாரி பின்னாடி வந்து தெச்சு விட்டுருவோம். ஸோ அது ஏதாவது நீரு திருப்பி வந்துச்சுனாலும் அது அப்சார்ப் ஆயிக்கும். ஸோ சர்ஜரி தான் ஒரே ட்ரீட்மெண்ட் இந்த ஹைட்ரோசீல் க்கு. ஸோ இந்த சர்ஜரி பண்ணது ஒரு சிம்பிள் சர்ஜரி. ஸ்பைனல் அனஸ்தீசியா முதுகு தண்டுவடத்துல அனஸ்தீசியா குடுத்துட்டு, கீழ மட்டும் மரத்து போயிரும். ஸோ அந்த இடத்துல அந்த நீர்க்கட்டிய அகற்றிட்டு, அத வந்து நம்ம வந்து தையல் போட்டு இது பண்ணிருவோம். ஸோ இது சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் காமனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் வரலாம். இல்லாட்டி வந்து அதுல வந்து ரத்தக்கட்டு மாரி ஏதாவது வரலாம். ஸோ திருப்பி வந்து அந்த நீர் வந்து திருப்பி சேர்றத சில டைம் பார்க்கலாம். இந்த ஹைட்ரோசீல் விரைவீக்கத்துக்கு வந்து நம்ம சர்ஜரி பண்ணாம விட்டா என்னன்னா, காமனா என்ன பார்க்கலாம் அப்டின்னா, அந்த விரை வீக்கம் வந்து ஜாஸ்தியாயிட்டே போகும். ஸோ ஜாஸ்தியாயிட்டே போகும்போது அவங்களுக்கு ரொம்ப பெயினு, இல்ல புடிச்சு இழுக்கிற மாரி ஒரு பெயின் இருக்கும். இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு அவங்கள வேலை செய்ய முடியாத அளவுக்கு கூட அந்த வலி வந்து இன்கிரீஸ் ஆகலாம். உன்னொன்னு வந்து அந்த கிரானிக்கா அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு வந்துட்டு போம்போது, அந்த அந்த லைனிங் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயி கால்சிஃபை அந்த உப்பு சத்து படிஞ்சு ஒரு ஹார்டு ஸ்வெல்லிங் மாரி ஆகலாம். உன்னொன்னு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல சீல் புடிக்கலாம். ஸோ சீல் புடிச்சதுன்னா ஃபீவரு, அதுக்கப்புறம் ரொம்ப அந்த இடத்துல ரெட் ஆகுறது, உள்ளுக்குள்ள சீல் கட்டி ஆயிருச்சு அப்டின்னா, இமிடியேட்டா சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். இல்லாட்டி சில டைம் தெரியாம அடிபட்டா கூட அந்த இடத்துல உடனே இந்த பெரிய நீர்வீக்கம் இருக்குன்னா, அதுக்குள்ள ரத்த கசிவாகி ரத்த கட்டு ஆகலாம். இதெல்லாம் தான் காமனா நம்ம பார்க்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். முன்கூட்டியே நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஹைட்ரோசீலுக்கு வந்து பெருசா பிரிவென்டிவ் மெஷர் அப்படின்னு இல்லைங்க. ஸோ சர்ஜரி தான் ஒரே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ பெருசா வந்து பிரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைட்டா ஜட்டி அண்டர்வேர் அந்த விரைப்பகுதி தொங்க விடாம பண்றது நல்லது.